ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம், செடி கொடிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு பதிவை கொடுக்கலாம்னு இருக்கோம். ஆமாங்க, மாதுளை செடியை பற்றி ஒரு பதிவை கொடுக்க போகிறோம். செடி நல்லா வளர்ந்துருக்கு, பூக்களை காய்க்கலை. என்ன பண்ணுறது, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களா? அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். மாதுளை செடி பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னா பூக்களை காய்க்கலாம். அதுக்கு காரணம் இருக்குங்க. கீழே நம்ம அந்த அடித்தண்டு கனமாக இல்லாமல் இருக்கும். கீழேருந்து வருகின்ற கிளைகளை நம்ம கட் பண்ணி விடணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணுறத பாருங்கள். அந்த கீழே பார்த்தீங்களா, அவ்வளவு கிளைகள் இருக்குது. இப்போ இந்த கிளைகளை நம்ம வெட்டி விடணுங்க. கீழே உள்ள கிளைகளை வெட்டி விட்டால் தான் அடித்தண்டு கனமாகும். அடித்தண்டு கனமானதான் அந்த மேலே உள்ள செடிகளுக்கு நம்ம சத்துக்கள் ரொம்ப போகும். அப்படி இல்லைன்னா எல்லாமே இந்த இலை தலைகள் உறிஞ்சி நமக்கு பூக்காமல் காய்க்காமல் அது வேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம இதை கட் பண்ணுறோம். அடித்தண்டுகளை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுங்கள். இது ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம இந்த மாதுளை செடியில் நம்ம கவனிக்க வேண்டிய மொதல் ஸ்டெப்பு. பொறுமையாக அந்த கட்டரை வச்சு பயன்படுத்துங்க. இந்த கட்டரை பாருங்கள், சிறந்த கட்டரு. இது ரேட் கம்மிங்க. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணும்போது செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த கட்டரை வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இதே நம்முடைய டேக் ப்ராடக்டில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த கட்டரை வாங்கி பயன்படுத்துங்க. மிகவும் சிறந்தது. லேசாக அமுக்குனாலே அது 45 டிகிரியில் அது கட் பண்ணோம். அதனால் அந்த கட்டரை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ ஓரளவு நம்ம அந்த செடிகள் உள்ள கீழே உள்ள அந்த இதெல்லாம் வெட்டிட்டோம். அப்புறம் மண்ணை கிளறணுங்க. அப்போ தான் காற்று உள்ளுக்க போகும். மண்ணை கிளறணும். மண்ணை கிளறோம்னா ஆக்சிஜன் உள்ளே போகும். அப்போ தான் எறும்புகள் அந்த உள்ளுக்கு உள்ள நுண்ணுயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ பாருங்கள், இந்த செடியில் எறும்பு தொல்லை ரொம்ப இருக்குங்க. அப்போ எறும்பு தொல்லை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டையை தூளாக்கி தண்ணீர் கலந்து ஊற்றலாம். இல்லாட்டா இந்த பாருங்கள், இப்போ நம்ம பெருங்காயத்தூளை தண்ணியில் கலந்து இதில் ஊற்றுறோம். நல்லா கலந்து இதில் ஊற்றுறோம். அப்போ பெருங்காயத்தூள் வாடையினால் எறும்புகள் வராது. இதுக்கு பதில் நீங்கள் பட்டையை பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செடிகள் மேலே நுனி கிள்ளுதல் அப்படிங்க, ப்ரூனிங் அப்படிம்பாங்க. இந்த நுனி கிள்ளுதல் பண்ணணும். மேலே இருக்கிற அந்த நுனிகளை கத்தரித்து விடணும். கத்தரித்து விட்டால் ஒவ்வொரு கத்தரிப்பதிலிருந்து 2 கிளைகள் தோண்டி செடி ஒரு கொடை போல் வளரும். இந்த செடிகளை வளர விடக்கூடாது. வளர விட்டோம்னாலே நமக்கு அது காய்களை கொடுக்காது, கனிகளை கொடுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செடிகளை நம்ம கத்தரித்து நம்ம அது ப்ரூனிங் பண்ணுறோம். அந்த ப்ரூனிங் பண்ணால் தான் இருக்கும். நம்ம எப்படி ப்ரூனிங் பண்ணுறோங்கிறத அதை பாருங்கள். இந்த பாருங்கள், இது மாதிரி நுனியை மட்டும் கட் பண்ணுங்க. இந்த செடி ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை. நுனியை மட்டும் கட் பண்ணுங்கள். இந்த நுனி கிள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நுனியை மட்டும் கட் பண்ணுறதுனால செடியில் புது புது கிளைகள் தோன்றும். அதில் தாங்க பூக்கும். பழைய கிளைகளில் பூக்காதுங்க. அது மாதிரி நுனியை ஃபுல்லாக அப்படியே பார்த்து பார்த்து கட் பண்ணுங்க. அவசரப்படாமல் கட் பண்ணுங்கள். இது மாதிரி கட் பண்ணுறதுனால உங்கள் செடிக்கு புது புது கிளைகள் தோன்றும். புது புது குருத்துகள் வரும். அந்த குருத்துகளில் தாங்க காய்கள் பூக்கள் வைக்கும். பழைய இதெல்லாம் வைக்காதுங்க. அப்போ நுனிகளை ஓரளவு நம்ம எல்லாமே கிள்ளிட்டோம். ஓகேங்க, இந்த பாருங்கள், எல்லாமே நுனிகளெல்லாம் கிள்ளிட்டோம். இப்போ செடியில் எதாவது பூச்சி தொல்லைகள் இருக்கான்னு பார்க்குறோம். அஸ்வினி பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா நம்ம வேப்பெண்ணையை அடிக்கணும். அது அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கான்னு பார்க்குறோம். அஸ்வினி பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா அந்த இலைகளுடைய சாத்தை அது உறிஞ்சிரும், இலைகளை வளர விடாது. அதனால் அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கான்னு பார்க்குறோம். இந்த செடியில் அஸ்வினி பூச்சி தொல்லை இல்லை. அதனால் நமக்கு அந்த பூச்சி தொல்லைங்கிறது இல்லை. அப்படி இருந்தால் அது வேப்பெண்ணெய் கரைசலை அடிக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ செடி நல்லா வளர்ந்துருக்கு. நுனி பாகத்தை வெட்டிட்டோம், மண்ணை கிளறிட்டோம். எறும்பு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பெருங்காயத்தூள் கரைசல் போட்டோம். இந்த பெருங்காயத்தூள் கரைசல் பூக்கள் பூப்பதற்கும் உதவுங்க. இப்போ இந்த செடி உறக்க நிலையில் வந்தாலும் உங்களுக்கு காய்க்காதுங்க. அப்போ உறக்க நிலையில் தான் என்ன அப்படின்னா, நம்ம தான் தண்ணி ஊற்றுறாங்க, நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுவோங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், கீழே உள்ள அந்த வேர்கள்லாம் அந்த கிளைகளெல்லாம் உள்ள இலைகளை உருவணுங்க.
அப்படியே எல்லா இலைகளையும் உருவி விடணுங்க. அந்த தண்டை குட்டையாக்கணுங்க. அப்போ அதுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படும். என்னமோ நம்ம பண்ணுறாங்க அப்படின்னு அந்த செடிக்கு மரண பயத்தை காமிக்கிறேங்க. அந்த செடிக்கு மரண பயத்தை காமிக்கும்போது அந்த செடியானது உறக்க நிலையிலிருந்து மீண்டு புதிய புதிய மொட்டுக்கள், கிளைகள், பூக்களை கொடுக்குங்க. அதுதான் அந்த இலை உருவுதல் அப்படிங்கிறது. அடியில் உள்ள எல்லா இலைகளையும் உருவி விட்டுருங்க. அப்படி உருவி விட்டாதாங்க இது மரண பயத்தை காட்டினா தாங்க இது நமக்கு தேவையான பூக்களை, காய்களை தரும். இல்லைன்னா அது உறக்க நிலையிலேயே இருக்குங்க. ஓகேங்க. இப்போ இந்த செடிக்கு உரமிடுதல் வேணுங்க. கடலை புண்ணாக்கு கரைசலை 2 நாள் ஊற வச்சு தண்ணீரை கலந்து இந்த செடிக்கு ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை நொறுக்கி விடலாம். இல்லைன்னா இந்த எப்சம் உப்பு இருக்குதுன்னு பாருங்கள், அது மேலே அந்த மண்ணை சுற்றி தள்ளி விட்டு இந்த பாருங்கள், மண்ணை அப்படியே தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு அதில் 1 ஸ்பூன் எப்சம் உப்பு எடுத்து சுற்றி போட்டு விடுங்க. இது இலைகள் வளர்வதற்கும், பசுமையாக இருப்பதற்கும், பூக்கள் பூப்பதற்கும், காய்கள் பெரிதாக வளருவதற்கும் இது உதவும். இது போட்டு தண்ணியை ஊற்றி விட்டிங்கனாலே அந்த எப்சம் உப்பு இந்த செடிக்கு கலந்து செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குங்க. இது ஒரு ஆர்கானிக் பொருள் தாங்க, இன்ஆர்கானிக் கிடையாது. ஓகே. அடுத்து இந்த செடியை நம்ம இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கோம். செடியை பண்ணியாச்சு. இப்போ இந்த செடிக்கு தேமூர் கரைசல் அப்படிங்கிறத நம்ம அடிக்கும்போது அது செடி நல்லாயிருக்கும். இந்த தேமூர் கரைசல் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேங்காய் பால் தேங்காயை நல்லா அரைச்சி பாலை எடுத்து புளிச்ச மோரை கலந்து 2 நாள் வச்சுருந்து ஊற்றும்போது நமக்கு அந்த தேமூர் கரைசல் வரும். அந்த தேமூர் கரைசலை நம்ம செடிக்கு அடிக்கும்போது பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும், காய்கள் அதிகளவு நமக்கு கிடைக்கும். அந்த தேமூர் கரைசல் நம்ம இந்த செடிக்கு பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து அந்த நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை கொண்டு இந்த செடிக்கு ஊற்றுறதுனாலையும் அந்த செடியானது சிறப்பாக வளரும். அப்புறம் அந்த வெங்காயத்தூள், பூண்டு தூளை தண்ணியில் ஊற வச்சு அதை நாம் 2 நாள் கழித்து 1க்கு 10ங்கிற விதத்தை கலந்து செடிக்கு ஊற்றுறதுனால வரும். இப்போ இந்த ஸ்ப்ரேயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேமூர் கரைசலை இதில் ஊற்றியிருக்கோம். ஊற்றி இது செடிக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறத உங்களை காமிக்கிறோம் பாருங்கள். செடி முழுவதும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் பூக்கள் அதிகளவு வைக்கும், காய்கள் வரும். அப்படியே செடி முழுவதும் பொறுமையாக அடிச்சு விடுங்க. இலைக்கு கீழே அடிச்சு விடுங்க, மேலேயும் அடிச்சு விடுங்க. அப்போ தான் இந்த செடியானது பூக்கள் அதிகளவு வரும். இந்தாங்க தேமூர் கரைசல் வெள்ளையாக இருக்கா பார்த்தீங்களா, இது 1 வாரம் ஊறுனதுங்க. இந்த தேமூர் கரைசலை தாங்க நம்ம அந்த ஸ்ப்ரேக்கு பயன்படுத்தியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்களிடம் வீட்டில் இருந்து தயாரிக்கின்ற பொருட்களை பயன்படுத்தி இந்த செடியை நம்ம காப்பாற்றலாம். இதே மாதிரி இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த மாதுளம்பழம் பற்றிய பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதுளம் பற்ற பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பல அன்பர்கள் எங்களுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஷேர் கொடுங்க. சதா கார்டன். தேங்க்யூ.